பிரைஸ் காட். ஆண்டவர் நமக்கு இந்த மாசம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம மறுபடியும் வாசிக்க ஆரம்பிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வீட்டாரும் உன் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கனம் என்ற வார்த்தை உலக பிரகாரமான காரியத்திலும் கூட நம்ம அநேக முறை பார்த்திருக்கிறோம் இல்லையா? அநேக சொல்லுவாங்க, உங்களுக்கு நெருங்கின உறவினருக்கு கல்யாணமாச்சே நீங்க போலியான்னு. என் பேரை பத்திரிகையில போடல சார், என் வீட்டை தேடி வந்து மதிக்கல சார் அவன், இல்லையா? என்னை வான்னு கூப்பிடல சொல்றாங்களா இல்லையா? மதியாதார் வாசல் மிதியாத என்ற வார்த்தை படி நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி பல உலக பிரகாரமாகவே மக்கள் கனத்தை எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? பார்க்குறீங்களா? நீங்க உங்களுக்கு கூட நீங்க கனம் பண்ணும் போது நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆமென். உங்களை ஆசிரியர்களோ அல்லது ஒர்க் பண்ற அல்லது சூப்பர்வைசரோ உங்களை பார்த்து உங்களை ஹானர் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் இல்லையா? 10 கோடி ரூபாய் கொடுத்தா எவ்வளவு இல்லையா? ஒரு 100 ஸ்டாஃப்ஸ் முன்னாடி உங்களை அவர் ஹானர் பண்ணும்போது, உங்களை கனப்படுத்தும் போது நமக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம கனத்தை எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இயேசு சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களையும் நான் கனம் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. நாம் ஆண்டவரை கனப்படுத்தும் போது, நாம் ஆண்டவருக்கு கனத்தை பண்ற பிள்ளைகளாய் வாழும் போது, அந்த ஆண்டவர் நீங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகையா நம்ம இந்த மாதத்துல கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியங்களை நம்ம கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டபடினாலே கர்த்தர் சாமுவேலை ஆசீர்வதித்தார், சாமுவேலோடு கூட இருந்தார். சாமுவேலை இல்லையா, சாமுவேலுடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விடாதபடிக்கு அதை கனப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆமாங்க, சாமுவேலை தீர்க்கதரிசியாய் மாற்றினார், சாமுவேலை இல்லையா நியாயாதிபதியா உருவாக்கினார். இப்படி பல காரியமாய் ஆண்டு சாமுவேலை கனப்படுத்தினார். காரணம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ கர்த்தருக்கும் மனுஷர்களுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்த்தோம். அவன் பிரியமாய் நடக்கணும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் நடக்கிறது ஆண்டவர் தெரியும், நீ வேலையை பார்த்தும் போ. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கும் பிரியமா இருக்கணும், மனுஷர்களுக்கும் பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, சில பேர் கர்த்தருக்கு பிரியமா இருப்பாங்க, ஆனா மனுஷங்களுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. சில பேர் மனுஷருக்கு பிரியமா இருப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. நீங்க ரெண்டுத்துலயும் சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவர் தராசு வச்சிருக்கார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் தராசு வச்சிருக்கிறாரு. அதுல நம்முடைய கிரியைகளை, நம்முடைய நடக்கைகளை நிறுத்து பார்க்கிறாராம். இருக்கா பைபிள்ல? ஆமா, தானியேல் என்ற புத்தகம் பார்க்கும்போது அவர் ஒரு தராசு வச்சாரு. நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறை காணப்பட்டாய். அப்போ ஆண்டவர் ஒரு தராசு வச்சிருக்கிறார். அந்த தராசு கல்லு வச்சு ஏமாத்த முடியாது. அப்போ அந்த தராசுல நீங்கள் நிற்கும் போது அது சரியாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கர்த்தரை பிரியமாய் நடப்பது நாம் கர்த்தரை கனப்படுத்துவதற்கு சமம். இத்தனை தான் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. போன வாரம் பல காரியம் பார்த்தோம். கர்த்தரை பிரியமாய் நடப்பது குறித்து பார்த்தோம். ஒன்று, நாம் அவரை கனம் பண்ணுவது. நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்வது நாம் அவரை கனப்படுத்துவதற்கு சமம். இரண்டாவது, ஜெபம் செய்வது அவரை நாம் கனப்படுத்துவதற்கு சமம். ஹல்லேலூயா. ஆமென்.
இன்றைக்கு நம்ம ஒரு காரியம் வாசிக்க போகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவரானால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், என்னை பின்பற்ற கடவன். செய்கிறவனானால் என்னை பின்பற்ற வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டுங்கப்பா. ஆண்டவர் நம்மை கனம் பண்ண வேண்டுமான். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? கனம்னா என்ன தெரியுமா? நீங்க இப்போது இருக்கிறதை விட ஒரு 10 மடங்கு ஆண்டு உங்களை உயர்த்தது கனம். உனக்கு ஒரு ஓலை வீடு இருந்துச்சுன்னா அதை மெத்தை வீட்டாக்கி கொடுப்பது அவரு நம்மை கனப்படுறதுக்கு சமம். ஹல்லேலூயா. நீ டெம்பரரி ஆளா இருந்தா உன்னை பர்மனன்ட் ஆக்குவது அவர் நம்மை கனப்படுத்துவது சமம். பல காரியங்கள் நம்மை கனப்படுத்துவதற்கு சமமாக நான் சொன்னேன் இல்லையா? அவர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செஞ்சு உன் சத்துரு முன்பாக அவர் உன்னை கனப்படுத்தி உயர்த்துவார். ஹல்லேலூயா. பைபிளை வாசிக்கிறோம். யாபேஸ் என்ற மனுஷன், அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாலும் அவன் இஸ்ரவேலை நோக்கி இல்லையா அவன் ஜெபித்தான். அவன் ஜெபத்தை கேட்டு அவனை கனமுள்ள மனுஷனாய் மாற்றினார். கை தட்டி பார்க்கலாம். அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கனம் வர வேண்டுமானால் அதற்கு ஜெபம் அவசியம். ஆமென் சொல்லுங்க. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களை கனம் பண்ண வேண்டும் இல்லையா? நீங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். எல்லாரும் உங்களை பார்த்து ஆணு வாய் திறக்கணும் இல்லையா? ஆமென். அப்போ நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, பைபிள் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆமென். ஊழியம் சொன்னாவே நமக்கு எட்டிக்கா கசப்பு மாதிரி ஆயிடும். நம்ம என்ன யோசிக்கணும்? ஊழியனா பாஸ்டர் செய்வாரு, ஏரியா பாஸ்டர் செய்வாங்க இல்லையா? ஊழியனா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இல்லையா அவங்க செய்வாங்க, ஹானர் பண்ணவங்க செய்வாங்க. இல்ல, இந்த கடைசி நாட்கள் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கைத்தட்டுக்கு பார்க்கலாம். ஆகியதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். ஊழியம் சொன்னா பல வகையான காரியங்கள் உண்டு. டிராக்ஸ் கொடுப்பது இல்லையா, தனித்தால் ஊழியம் செய்வது, ஆமென், மற்ற மக்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துவது, எங்கள் மாதிரி ஃபுல் டைமாய் ஊழியம் செய்வது, சில பேர் உங்களை போற பார்ட் டைமாய் ஊழியம் செய்வது, இல்லையா வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்வது. எப்படியோ நாம் எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஊழியம் செய்யாம யாருமே சும்மா இருக்க கூடாது. நான் பைபிளை வாசித்தேன். ஒரு லூக்கா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். 36 எடுத்துக்கொள்ளுங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தாள். அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு விலகாமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அம்மா கவனிங்கம்மா. ஊழியம் என்பது பல வகையில் இருக்கிறது. இங்க ஒரு அம்மாவை சொல்றார், வேதம் சொல்லுது. இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவங்க பேரு அன்னாலாம். அவங்க கல்யாணம் ஆகி 7 வருஷம் குடும்ப வாழ்க்கை இருந்தாங்க. நினைக்கிறேன் புருஷன் செத்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா ஒரு இளம் விதவையா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இறந்து போயிருக்கோம், புள்ள கொட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா புள்ள கொட்டி இருந்தா பயில் போட்டிருக்கோம், புள்ள இருக்குன்னு. அப்ப அந்த அம்மா புள்ள கொட்டியும் இல்லை. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், தேவாலயத்துக்கு வந்துட்டாங்களாம். அல்லேலூயா. தேவாலயத்துல வந்துட்டு இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. வயசு 84.
இப்படியும் ஊழியம் செய்ய முடியுமா முடியாதா? இப்படியும் ஊழியம் செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்டேன். அல்லேலூயா. வயசாயிடுச்சா, வேலை வெட்டி இல்லையா, சர்ச்சுக்கு வா, வந்து இங்க வந்து டெய்லி ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போ, வந்து ஜோம் பண்ணிட்டு உபவாசம் பண்ணிட்டு நல்லா ஆராதனை பண்ணிட்டு வீட்டுக்கு போ, அது உனக்கு பெரிய பாக்கியமாய் அமையும். ஹல்லேலூயா. இல்லையா? இந்த அண்ணால போலவே, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அம்மாவை ஞாபகப்படுத்தி காட்டுறாரு. ஆமென். இயேசு அதை ஞாபகப்படுத்துகிறார். அந்த அம்மா அப்படி செஞ்சனால்தான் இயேசுவை சந்திக்கிற பாக்கியத்தை கிருபையாய் தேவன் அவங்க நம்ம கொடுத்தார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கவனிக்கணும். நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, வயசாயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் சொல்லு. இந்த பாரு, 84 வயசு. உண்மையா அந்த பாட்டியம்மா பார்த்து கையெழுத்து கும்பிடணும். என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன். ஆமா, 84 வயசு அம்மா இல்லையா, ஒரு முதிர் வயசு இல்லையா, அப்ப கூட ஜெபம் பண்ணி பாட்டு பாடி தேவனை துதிச்சு ஆராதனை பண்ணி இல்லையா இல்லையா பல்லுலாம் விழுந்து போயிருக்கோம், கண்ணு தெரிஞ்சிருக்காது, ஆனாலும் வர வழி இல்லை, கோயிலே கதி இல்லையா, ஸ்தோத்திரம். சில பேருக்கு எப்படி ஊழியம் செய்ய தெரியல. எங்களை மாதிரி முழு நேரம் தான் வந்துட்டு இல்ல, நீ பார்ட் டைமாவே செய்யலாம். நீங்க இப்படிப்பட்ட வயசானவங்க வந்து ஊழியம் செய்யலாம். உங்க குடும்பத்துல ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கலாம், உங்க வீட்டுல ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்கலாம், உங்க வீட்டுல ஒரு கேர்சல் ஆரம்பிக்கலாம். எல்லாமே ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்தின் நோக்கமே சபையானது பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தவும் ஆண்டவர் ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யலாம். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். அப்ப எனக்கு வயசு 25 வயசு. எப்படியோ இயேசு எனக்கு கிருபையாய் ரட்சித்தார். ரட்சித்த உடனே இந்த ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்தார். ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு பாரம் வந்து விட்டது. அதுதான், உன் நண்பனை சொல், நான் உன்னை சொல்லுவேன்னு சொன்னார் ஒருத்தர் இல்லையா. நான் அந்த ஆரம்ப நாட்களையே இல்லையா ஊழியம் செய்யற மக்களோடு என்னை இணைத்துக் கொண்டேன். அப்போ ஒரு பாரம் வந்தது, ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் வேத வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. நேசிக்கிற ஆண்டவர் சொன்னேன், என் ஆட்டுக்குட்டி மேயின்னு சொன்னார். அல்லேலூயா. கவனிங்க, எனக்கு அப்போ நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கவனிங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அப்போ ஒரு ஓட்ட சைக்கிள் தான் இருந்துச்சு. அந்த சைக்கிள் எடுத்துக்கொண்டு அஞ்சூர்னு ஒரு கிராமம் இருந்தது. 4 மணிக்கு ஷார்ப்பாக போய் நிற்பேன். அங்க யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க. தெருவிலேயே பிள்ளைங்களா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். அப்போ எனக்கு கூச்சு டைப் அப்பயே உண்டு. ஒரு 30-40 பிள்ளைங்க ஓடி வரும். அந்த தெருவிலே நின்று நடனம் ஆடி, டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, கதை சொல்லி, நானே போய் பாட்டு புஸ்தகம் இல்லையா கதை புஸ்தகம்லாம் வாங்கி நான் வேலை செய்யறதுனால நானே சாக்லேட் வாங்கிக்குவேன். பாஸ்டருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அப்படிதான் என் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு அஞ்சூர்லாம் நிறைய இல்லையா, அந்த சின்ன பசங்க பெரிய பிள்ளைங்க ஆயிருக்கோம். எப்படி நாங்க அது ஆரம்பத்தில் இயேசு என்ற விதையை போட்டு இருக்கிறோம் இல்லையா, இயேசு நல்லவன் விதை போட்டிருக்கிறேன். நிச்சயமா அது வளர்ந்து பலன் கொடுத்திருக்கும் நான் விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. அழைப்பு வந்து நான் போல, ரட்சிக்கப்பட்ட உடனே வேதம் வாசிக்கும் போது ஒரு பாரம் வந்தது. அப்ப சின்ன ஆட்டுக்குடி மேய்ன்னு சொன்னாரு. மாத்திரமா எங்க கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களாம் கூப்பிட்டு இல்லையா, பிள்ளைங்களாம் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையில அவங்களுக்கும் சண்டே கிளாஸ் எடுப்பேன். கிறிஸ்துமஸ் வந்தா அவங்க நாடகம் அது இது சொல்லி கொடுத்து கிறிஸ்துமஸ் விழாலாம் நடத்துவோம். அப்பவே இதெல்லாம் பார்த்தா ஆண்டவர் பரவாயில்ல, இவனுக்கு ஏதோ நம்ம மேல கொஞ்சம் அக்கறை இருக்குது, நம்ம மேல கொஞ்சம் பாரம் இருக்குதான் ஆண்டவர் என்ன ஊழியக்காரனை தெரிந்து கொண்டாரு. கவனிங்க, அநேக எனக்கு திறந்த வாசல் இருக்கிறது இல்லையா, ஊழியம் செய்யணும் திறந்த வாசல் இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். சொல்லுது, நீங்கள் ஞானமற்றவளை போல நடவாமல் ஞானம் உள்ளவளை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரசங்கில ஒரு வசனம் உண்டு, எடுத்து வாசிக்கிறேன். உன் கைக்கு நேரிடு எதுவோ அது முழு பலத்தோடு செய், நீ போற பாதாளத்துல உன்னால் செய்ய முடியாது. அம்மா கவனிங்கம்மா, இந்த பூமியில உயிரா இருக்க வரைக்கும் தான் நம்ம ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஆண்டவருக்கு உன்னை விட்டு அந்த ஜீவன் புறப்பட்டு போய்விட்டால் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. செய்ய ஆசைப்பட்டாலும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று ஒரு புக்கை வாசித்து கொண்டிருந்தேன். அந்த புஸ்தகத்துல வந்த ஒரு 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 இதை கொண்டு வந்தது. எல்லாம் கவனிங்க. நரகத்திலிருந்து ஒரு கடிதம். நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். அனிதாவுக்கு ஒரு கொடூர தோற்றம் கொண்ட ஒரு போஸ்ட்மேன்
ஒரு கடிதம் கொடுத்தான். ஆச்சரியம்! சில தினங்களுக்கு முன் மரித்த அவளுடைய 6 உயிர் தோழி பிரியா எழுதியிருந்த கடிதம். அனுப்புனர் முகவரியில் நரகம் என்று எழுதியிருந்தது. வியப்போடு பிரித்த போது அது எழுதியிருந்த சோக எழுத்துக்கள் கவனிங்க. அன்பு சிநேகிதியே, நரகத்தில் இருக்கிறேன், வலிக்கிறது, இதுக்கு நீயும் காரணம். அவ தோழிக்கு அவங்க லெட்டர் எழுதுறாங்க. அம்மா, ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதுறா. நரகத்திலிருந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நரகத்தில் இருக்கிறேன். அனிதா சொல்றா பிரியாவை பார்த்து, வலிக்கிறது, இதுக்கு நீயும் ஒரு காரணம். உன்னோடு நடந்தேன், எது நித்திய வழி என்று நீ எனக்கு காட்டவில்லை. உன்னோடு சிரித்து பேசினேன், இயேசுவை பற்றி நீ பேசவே இல்லை. உன்னோடு ஊரெல்லாம் சுற்றி திரிந்தேன், என்னை ஆலயத்துக்கு நீ கூட்டி செல்லவில்லை. பல்வேறு வியாதிகளுக்கு மருந்து கொடுத்தாய், பாவம் என்பதும் ஒரு வியாதி என்று சொல்ல மறுத்துவிட்டாய். யாரும் என்னை திட்டுவதை கூட விரும்பாத நீ என்னை இவ்வளவு வேதனையிலே தவிக்க விட்டது என்ன? என் அழகை அடிக்கடி வியந்து பாராட்டி நீ என் பாவ அவலத்தை சுட்டி காட்டாதது ஏன்? ஒரு நேரம் நான் சாப்பிடவில்லை என்றாலும் அன்னை போல உணவு ஊட்டி நீ என்னை ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்காத இடத்திற்கு அனுப்பிவிட்டாயே. என்னை விட்டு பிரியவே மாட்டேன் என்றாயே, என்னை மட்டும் தனியே விட்டாய். உலகத்தில் உன்னை போல யார் நம்மை சிநேகிக்க முடியும் என்று எண்ணினேன். நீ எல்லாம் ஒரு சிநேகிதியா என்று இப்போது நினைக்கிறேன். வெறுப்புடன் பிரியா. எத்தனையோ சிநேகிதி இருக்கிறாங்க, எத்தனையோ நண்பர் இருக்கிறாங்க இல்லையா? மனம் திறந்து பேசுகிறோம், படுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா அவங்களுக்கு இயேசுவை நம்ம ஒரு நாள் கூட என்ன பண்ணல, சொல்லல. சொன்னா அவன் கோச்சுக்குவான். பாஸ்டர், நமக்கு எதுக்கு பாஸ்டர் பிரச்சனை? அதுதான் நரகத்துலேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அவ்வளோ டீப்பு. நான் சாப்பிட நீ தாய் மாதிரி சோறு ஊட்டுவியே, இயேசு சொல்லாம விட்டுட்டியே இல்லையா? என் அழக வியந்து பேசுன நீ இல்லையா, என்ன இந்த மாதிரி அவ்வளவு கொண்டு போய் விட்டுட்டியே. அவ வேதனை படுறா, கஷ்டப்படுறா. சகோதரியே, சகோதரா, கவனிங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நாம் எப்படியாகிலும் சரி இயேசுவை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நம்ம விழுந்த கடமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சிகளை சொல்லலாம், உங்களுக்கு இயேசு செய்த அற்புதங்களை சொல்லலாம், அல்லது இங்கே சபையில சொல்ற சாட்சிகளை கொண்டு போய் அவங்களோட சொல்லலாம். எப்படியோ நீங்கள் இயேசுவை அவங்களுக்குள்ள என்ன பண்ணும், புகுத்த நீங்கள் பிரயாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் அதான் சொல்லுது. பாருங்க, அந்த அன்னாள் என்ற அம்மா 84 வயதுடைய அந்த தாய், கவனிக்கணும், தேவ ஆலயத்தை விட்டு பிரியவே இல்லை. அல்லேலூயா. இரவும் பகலும் ஜெபம்தான், இரவும் பகலும் உபவாசம் தான். அப்புறம் கோயில் யாரும் சோறு போடுவாங்க? ஒரு வேளை போடுவாங்க, 2 வேளை போடுவாங்க. நம்ம வாழ்க்கையை உபவாசத்தோடு கூட 84 வருஷம் தள்ளிடுச்சு. சோத்திரம். ஆராதனை பயணி கொண்டிருந்தாங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. அம்மா, சகோதரியை கவனிங்க, சகோதரா கவனி. வயசாயிடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னா கவலைப்படாத. சர்ச்சுக்கு வா, உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பி, தேவனை ஆராதனை பண்ண ஆரம்பி, தேவனை துதிக்க ஆரம்பி இல்லையா, தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி, கர்த்தருக்காக ஜெபிக்க ஆரம்பி, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பி இல்லையா. நம்முடைய பாஸ்டர் பால் மோசஸ் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவார். அவருக்கு ஆரம்பத்தில் வேலை இல்லாத பட்சத்தில் அவர் ஒரு நாள் தன்னுடைய இந்த ஹேண்ட்பேக்கில் டிராக்ஸை வைத்துக்கொண்டு சூளைமேட்டில் இருந்து மெரினா பீச் வரைக்கும் நடந்தே போய் எல்லாருக்கும் ஒரு டாக்ஸ் கொடுத்து கொண்டு வந்தாராம். 1 வாரம் செய்தேன் சொன்னார் அவர். அடுத்த வாரமே எனக்கு டிவிஎஸ் கிளாண்டன்ல வேலை கிடைச்சுன்னு சொன்னார் அவர். ஆமென். நீ ஆண்டவர் ஊழியம் செஞ்சா உனக்கு ஆண்டவர் கனப்படுத்துவார், உங்க வேலை உன்னை தேடி வரும், உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். எத்தனை நம்புறீங்க? ஏன்னா ஆண்டு பொய் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமத்தை எப்படிலாம் பிரஸ்தாபம் பண்ண முடியுமோ இல்லையா. நீ எந்தெந்த ஒரு டாக்டர் ஒர்க் பண்றியா, அங்க தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியும். ஆமென். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் தேவனுக்கு இல்லையா. டாக்டர் ஜஸ்டின் பர்பான் சொன்னாரு ஒரு முறை, நீங்க இந்த உலகத்துல என்ன வேலை செஞ்சாலும் கவனிங்க, தேவனுடைய பிரதிநிதியாக நீங்க தான் அங்க வேலை செய்றீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவனுடைய பிரதிநிதியாக தான் நான் என்ன பண்றேன், இந்த பேங்க்ல வேலை செய்யறேன், இந்த கம்பெனில வேலை செய்யறேன் இல்லையா? ஆமென். ஆகையால நீ தேவனுடைய பிரதிநிதியை மறந்து விடாம நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அங்கே தேவனுக்காய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உன்னை கனப்படுத்த அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆமென். ஏன்னா பைபிள் நல்ல வசனம் உண்டு, அவர் நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்துவிட அநீதி உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம ஊழியம் செய்து பல சந்தர்ப்பங்கள் ஆண்டு வைத்திருக்கிறார். நாம் கட்டாயம் ஊழியம் செய்ய வேண்டும். அப்பதான் ஆண்டு உங்களை கனம் பண்றதுல முந்திக் கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நான் நல்லா இருக்கிறேன்னா அது காரணம் ஒண்ணு, தேவனுக்காய் ஊழியம் செய்யறதாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன அடிக்கடி சொல்லுவேன், என் கூட பிறந்த மொத்தம் 12 பேர், நான் ஒரு ஆள் தான் தேவனுடைய கிருபையில் நல்லா இருக்கிறேன். தேவனுடைய கிருபையில் நான் ஒரு ஆள் தான் நல்லா இருக்கிறேன். ஏன்? ஒண்ணு இல்ல, அந்த தெய்வத்துக்கு ஊழியம் செய்யற ஒரு பாக்கியத்தை இந்த தெய்வம் கிருபையா கொடுத்தாரு. அதை நான் காப்பாத்திட்டேன், அவ்வளவுதான். காப்பாத்தி கொண்டிருக்கிறேன். ஆமென். எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் இல்லையா, எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் இந்த கனமான ஊழியத்தை செய்வதை நான் விட்டு விடாமல் இதை தொடர்ந்து வந்தபடியால் தான் கர்த்தர் என்னை கனம் பண்ணி இருக்கிறார். அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால். சில பேர் அது குறித்து அக்கறை இல்லாம இருக்கிறாங்க. அதுதான் உன் குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள். ஏன்னா நீ தேவனுடைய அன்பை ருசி பார்க்கல இல்லையா? உனக்கா இயேசு மரித்தாரா? எத்தனை பேர் எனக்கா இயேசு மரித்தாருன்னு நீங்க நம்ப முடியும்? உங்களுக்கா இயேசு மரித்தாரா? உங்களுக்கா இயேசு தன் ஜீவனை கொடுத்தாரா? உங்களுக்கா இயேசு தன் உயிரை கொடுத்தாரா? அப்போ ஆண்டவர் நீ என்ன செய்வ? என்ன செய்றீங்க? பைபிள் ஒரு வசனம் எடுப்போமா? ஏசாயா 53ஆம் அதிகாரம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். சொல்லுங்க, திருப்தி ஆவார். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். எப்ப இயேசு திருப்தி ஆவாரு? அம்மா, எப்ப இயேசு திருப்தி ஆவாரு? அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை காணும் போது, அதுக்கு நீ செயல்படும் போது உன்னை ஆண்டு திருப்தி ஆக்குவார். கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, நீங்க தெய்வத்தை திருப்திப்படுத்தும் போது அந்த தெய்வம் திருப்திப்படுத்தாம விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வாலிபனா இருக்கட்டும், வாலிப சகோதரியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவின் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு நீங்கள் செயல்படும் போது, கவனிங்க, நீங்க செயல்படும் போது அவர் உன்னை குறித்து சந்தோஷப்பட்டு திருப்தி அடைவார். ஆமென். அவருடைய உள்ளம் திருப்தி அடையும் போது கவனிங்க, அவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நாள் மறந்து விட மாட்டார். நம்புறீங்க? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆகதான் சொல்றேன், நீங்க எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய வாஞ்சியா இருந்தா என்கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு ஐடியா கொடுக்கிறோம், உங்களுக்கு வழிமுறை சொல்லி கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வழி காட்டுகிறோம். நீங்கள் அப்படி நடக்கும்போது நீங்கள் அந்த இயேசுவை திருப்திப்படுத்துவீங்க. அந்த இயேசுவை நீங்க திருப்திப்படுத்தும் போது நீங்க நிச்சயமாக அந்த தெய்வத்தால கனப்படுத்தப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. இயேசுவினுடைய ஆசனம் தெரியுமா? அவர் சிந்தின ரத்தம் ஒண்ணு கூட வீணா போக கூடாது இல்லையா? பாட்டு பாருங்க இல்லையா? சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே, உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உங்கள் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உங்க நாமம் மகிமை. எல்லாம் கைத்தடி பாடுங்க. சிலுவை ரத்தம் வீணா போக கூடாது. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. ஆமென். இருளில்லோர் வெளிச்சத்தை காணணும். நம்முடைய பெரிய பாஸ்டருடைய தரிசனம் தெரியுமா? யாரு தெரியுமா? நம்ம இந்தியாவின் கடைசி மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும்.
காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஏன் காஷ்மீர்ல இருந்து இல்லையா சென்னை வரைக்கும் இருக்கிற இல்லையா ஒவ்வொரு குடிமகனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். ஆமென். அதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை இயேசு பார்ப்பார். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுக்கலாம். அடுத்த வாரம் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இல்லையா? ஆமென். உன் நண்பர்களை கர்த்தர்க்காய் கொண்டு வாங்க. உன் வாலிப நண்பனை கர்த்தர்க்காய் கொண்டு வாங்க. உன் கூட வேலை செய்யற அந்த வாலிப பிள்ளையை கர்த்தரை கொண்டு வாங்க. இல்லைன்னா அவ அனிதா சொன்ன மாதிரி பிரியாக ஒரு லெட்டர் எழுதி விடுவா. ஏன் வாலிப பிள்ளையே, படிக்கிறியா, வேலை செய்யறியா இல்லையா, என்ன செஞ்சாலும் சரி உன் நண்பனை நீங்கள் ஆதாயம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எப்படியாவது உங்களுடைய சாட்சி மூலமாக, உங்களுடைய கிரிகள் மூலமாக, நற்கிரை மூலமாக இயேசுவின் அன்பை ஒரு முறை எடுத்து சொல்லி விடுங்கள். போதும், இயேசு பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை கொண்டு வந்தேன். அதோனிராம் ஜட்சன் என்ற ஒரு மனுஷன் பர்மாவில் போய் ஊழியம் செய்து தேவனுக்காக பர்மா மக்களை ஆதாயம் செய்து அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் இரத்த சாட்சியாக செத்து போனாங்க. முதலாவது அவங்களுக்கு ஒரு குழந்தை வயிற்றில் இறந்தே பிறந்துச்சு. ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுவும் வியாதினால செத்து போச்சு. மூன்றாவது அந்த அம்மாவும் செத்து போனாங்க. நாலாவது இருந்த அந்த பெண் குழந்தையும் செத்து போச்சு. ஐந்தாவது அவரும் செத்துட்டார். அதோனிராம் ஜட்சன், இந்த புக்கு வாங்கி படிங்க. அவரை குறித்து நான் நேற்று வாசித்த போது கவனிங்க, அவர் கல்லூரி படிப்பை படிக்கும் போது அவரோடு கூட ஈ என்ற ஒரு நண்பன், ரெண்டு பேரும் ஒன்றாகவே இருப்பார்கள், ஒன்றாகவே படிப்பார்கள், ஒன்றாகவே இருப்பார்கள். அந்த ஈ என்ற ஒரு மனுஷனுடைய தாட் என்ன, கடவுள் இல்லை சொல்லி ரொம்ப அழகா பேசி பக்தி வைராக்கியமுள்ள மக்களை கூட தன் பக்கமாக இழுக்கிற சக்தி உடையவன். நீங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்களே, பேச்சிலே கொண்டுடுவான். கவனிக்கணும், இவரும் கிறிஸ்தவராக இருந்த இவரும் நாத்திகராக மாறிவிட்டாரா. காலங்கள் உருண்டு ஓடினது. ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் எப்படியோ இந்த இயேசுவை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். ஒரு நாள் அவர் ஒரு தூர பிரயாணத்தில் ஒரு உறவினரை சந்திப்பதற்காக அவர் கடந்து போகும்போது இரவு வேலை ஆகிவிட்டது. ஆகையால் தங்க ஒரு இடம் வேண்டும். அங்கே ஒரு சத்திரம் இருந்தபடினாலே அந்த சத்திரத்தாண்டு போய் நான் இரவில் தங்க வேண்டும், எனக்கு இடம் கிடைக்குமா என்று கேட்டாராம். அப்போ சொன்ன, ஒரே ஒரு அறை இருக்கிறது, அந்த அறையில் நான் உங்களை தங்க வைப்பேன். ஆனால் பக்கத்து அறையில் ஒருவன் இருக்கிறான், பல நாட்களாக வியாதிப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். அவனுடைய அவல சத்தம் அநேகரை தூங்க விடாமல் இருக்கிறது. உனக்கு விருப்பம் இருந்தால் நீ அந்த அறையில் தங்கிக் கொள்ளலாம் என்றால் அவன் இரவெல்லாம் கத்துவான், இரவெல்லாம் அவன் மரண ஓலம் இடுவான் என்று சொன்னாராம். வேற வழி இல்லாம இவர் அந்த அறையில போய் தங்கிவிட்டார். தங்கி இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கத்தால் இருந்த அந்த மரண ஓலம் சத்தம் அவருக்கு வந்தது. அந்த சத்தத்தை கேட்டவனே இப்படி அடிவயிறே கலங்க ஆரம்பி, அவ்வளவு தூரம் அந்த மரண ஓலம் அவருக்கு. இரவெல்லாம் கத்தி அவன் இறந்து போனான். காலையில இவர் எழுந்து அந்த சத்தத்தானுடைய அந்த இரவெல்லாம் கத்தினானே, பிறகு சத்தம் வரலின்னு அவன் இரவு இறந்து விட்டான். ஐயோ, இறந்து விட்டானா? ஆமா. யார் அவன்? ஒரு வாலிபன். எந்த இடத்தை சேர்ந்தவன்? இவர் இருந்த இடத்த சொல்றான் அவன். அப்பனா எந்த காலேஜில் படிச்சவன்? இந்த நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. யார் அவன் சொல்லி பார்த்தா இவனுடைய நண்பன், தெய்வமே இல்லை என்று சொன்னவன் இல்லையா, தெய்வத்தை பின்பற்ற மக்களை திசை திருப்பினவன். பாதி வயதிலேயே மரணத்தை அறிவிட்டான், நரகத்துக்குள்ளே போயிட்டான். அவனுடைய மரணம் இவரை அசைக்க ஆரம்பித்தது. ஒன்றாக பேசி, ஒன்றாக பழகி, ஒன்றாக உண்டு இல்லையா, அவனால ஈர்க்கப்பட்டு கடவுளை விட்டுவிட்ட இந்த அதோனிராம் ஜட்சன் அப்போ தீர்மானம் எடுத்து அவர் வேதாம படிப்பு முடித்து பர்மாவுக்கு ஊழித்து போய் இரத்த சாட்சியாய் மரித்தாராம். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. பல பரிசுத்தவான்களுடைய சரித்திரத்தில் போடப்பட்டிருக்கிறது. வாலிபர்களை இப்படிப்பட்ட புஸ்தகத்தை வாங்கி படித்து ஆண்டவருடைய இதய துடிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 17 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்ட சாது சுந்தர் சிங் திபெத் பகுதியில் ஊழித்து போய் பல பாடுகளை பட்டு
இரத்த சாட்சியாய் மரித்தார். ஆமென் சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? ஏன் சொல்றேன் தெரியுமா? கடைசி குடிமகனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவார். ஆமென். நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் ஆத்தும பலனை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தேவதூதன் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் உன்னை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. என்ன ஊழியம் செய்றியோ தொடர்ந்து செய்ய ஆரம்பி, இல்லைன்னா இன்னைக்கே உருவாக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. ஆமென். நீ அவர் ஊழியம் செய்யும் போது நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை கனம் பண்ணாமல் விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நாம் ஏன் ஊழியம் செய்யணும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அப்புறம் இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷன் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கவனிக்கணும். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. இயேசு அதே 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் உண்டு. வாசிங்க. அந்த ஆவிகளுக்கு இயேசு போய் பிரசங்கம் செய்தாராம். ஏனெனில் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணார். கவனிக்க. இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு எழுந்த பிறகு அவர் போய் காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார். அந்த ஆவிகள் என்ன ஆவின்னு சொல்லி 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணின போது தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்து போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அம்மா நிமிர்ந்து உட்காருங்கம்மா. நோவா என்று சொல்லப்பட்ட மனுஷன் 120 வருஷமாக தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து, தேவனுடைய இல்லையா ரட்சிப்பை குறித்து அவன் பிரசங்கித்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கவனிங்க. நோவா 120 வருஷம் பிரசங்கித்தாராம். அதனால்தான் பைபிள் சொல்லுது, நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அம்மா, உனக்கு கர்த்தருடைய கண்கள் உனக்கு கிருபை கிடைக்கணுமா? ஆண்டு ஊழியம் செய். ஆமா, கர்த்தருடைய கண்கள் உனக்கு கிருபை கிடைக்கணுமா? தேவனுக்கு ஊழியம் செய். அப்ப அவருடைய கிருபை உனக்கு தாராளமா கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கவனிங்க. நோவா ஊழியம் செய்தபடினால பாருங்க, நோவாவும் அவனுடைய மனைவி பிள்ளைகளும் மாத்திரமே காப்பாற்றப்பட்டார்கள். மற்ற அத்தனை பேருமே அழிந்து போனார்கள். என்ன கவனிக்கணும் நீங்க? நம்ம ஊழியம் செய்யும் போது நம்ம குடும்பத்தில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் இல்லையா? நம்ம ஊழியம் செய்யும்போது நம்ம குடும்பத்து நியாய தீர்ப்பை கர்த்தர் அகற்றி போடுவார். நீ தேவனுக்காய் ஊழியம் செய்யும் போது உன் பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேம் காம் யாபேத் மூலமா தான் ஒரு புது சந்ததியை கர்த்தர் உருவாக்கினார். ஏதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவனை கனம் பண்ணுவார். கர்த்தருடைய கண்கள் உனக்கு கிருபை கிடைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை உன்னோடு பேச ஆரம்பிப்பார். ஆமென். நான் இப்படி யோசிக்கிறேன். நீ தேவன் ஊழியம் செய்யும் போது கவனிங்க, தேவன் இந்த ரகசிய வருகையில எப்போ வருவார் கூட சொல்லி கொடுப்பாரு. நோவா சொன்னாரா இல்லையா? எப்பா? இன்னும் 40 நாட்கள் இருக்கிறது, அதுக்கு பிறகு ஒரு பெரிய பெருவெள்ளம் வரப்போகுது, இந்த முழு உலகமும் அழிய போகுது இல்லையா?
நீயும் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டுமானா ஒரு வேலையை செய்ய, நீ காப்பாற்றப்படுன்னு சொன்னாரா? நான் இப்படி யோசிக்கிறேன், நான் கற்பனை பண்ணுறேன். நம்ம தேவனுக்காய் ஊழியம், ஏன்னா பதில் சொல்லுது, அவர் எந்த ரகசியத்தையும் தம்முடைய திரு சொல்லாமல் செய்ய மாட்டாரா? சொல்லட்டுமா? கவனிங்க, நாளைக்கு வரான்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? நீ ஃபுல்லாக உபவாசம் போட்டு நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி விட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுவோம். ஆமென். அதான் ஆனால் 2 காரியத்தை மறைச்சிட்டார். ஒன்று, நம்முடைய மரணங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வருகையும் மறைக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே எப்போ நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. கவனிங்க, எதுவுமே எப்போ நடக்குன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் ரெண்டுமே நடக்கக்கூடியது. இந்த ரெண்டு எப்போ நடந்தாலும் நீ அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். அவ்வளோதான் ஆண்டவர் இல்லையா? நம்ம ஊழியம் செய்யும் போது, நம்ம இல்லையா ஜனங்களை தேவனுக்காய் ஆயத்தப்படுத்தும் போது, ஜனங்களுக்காக நாம் ஊழியம் செய்யும் போது, கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அவருடைய கண்கள் நம் கிருபை கிடைக்க ஆரம்பிக்கும். நம்முடைய குடும்பத்து மேல தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. திமிர்வாதமாய் கடந்தவனை அந்த 4 பேர் என்ன பண்ணாங்கன்னா, கட்டிலோடு குதிக்கும் போய் இயேசுநாதர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணாங்க? ஓட்டை பிரிச்சு உள்ள இறக்குனாங்களாம். ஆமென், ஆமென். எவ்வளோ திமிர்வாதக்காரங்க இருக்கிறாங்க உலகத்தில். நடக்க முடியாத ஆள் இருக்கு. நமக்கு எவ்வளோ சந்தர்ப்பங்கள் இருக்குது, எவ்வளோ வழிவாசல் உண்டு. எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுங்க? தேவனுக்காய் ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். நீ அவருடைய உள்ளத்தை திருப்தியாக்கி விடுவாய். அப்படி அவர் திருப்தியாக்கும் போது அவர் உன்னை திருப்தியாக்க விட மாட்டார். ஆமென் இல்லையா? அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவா. அடுத்த வாரம் நீங்க அந்த ஆண்டவரை திருப்திப்படுத்தும்படியாக இல்லையா, நீங்கள் லக்கு வைத்த ஆத்துமாக்களை, உங்களுடைய நண்பர்களை, உன்னுடைய உறவினர்களை இல்லையா, ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க லெட்டர் போட்டு ஃபோன் பண்ணியாது, அக்கா வா அடுத்த வாரம் என் கோயிலில் ஒரு பெரிய ஒரு விழா இருக்குது, இயேசு உன்னை நேசிக்கிறாரு, வா நானே பஸ் பார் போடுறேன், நானே உனக்கு கார்லாம் கொடுத்துட்றேன், நீ வந்துரு, இல்லை ஒரு கால் டாக்ஸி அனுப்புறேன், நீ வந்துரு. ஆண்டதெல்லாம் பார்க்கிறார். ஆமென். உங்கள் அன்பின் பிரயாசத்தை இயேசு மறப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதாப்பா இயேசப்பாடைய விருப்பம். சகோதரி, வாலிப பிள்ளை, படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்கிறவங்க, என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன தொழில் செஞ்சாலும் சரி, எண்ணமெல்லாம் ஏக்கம் என்ன தெரியுமா? என் ஆண்டவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆகணும். ஆமென். ஒரு அழிந்து போற ஆத்மாவின் ஆண்ட பக்கமாய் கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்றேன், இந்த ஆண்டை முடிக்கும் போது நீ கர்த்தருடைய கனத்தோடு முடிப்ப, கர்த்தருடைய ஹானரோடு. இது ஒண்ணு. ஏன்னா அவர் போய் சொல்ல தைரியம். ஆண்டவரே சொன்னீங்களே, ஒரு எனக்கு ஊழியம் செய்தா பிதாவன் கனம் பண்ணுவான்னு சொன்னீங்களப்பா. அது நான் உங்களுடைய வார்த்தை கேட்டு உமக்கா நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். ஆண்டவரே உமக்கா இவள் பண்ண ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை கனப்படுத்துங்கப்பா, என் வியாதியை சுகமாக்குங்கப்பா, என் கஷ்டத்தை மாற்றுங்கப்பா, என்னுடைய குடும்ப பிரச்சனையை மாற்றி போடுங்கப்பா, என் குடும்பத்தை சமாதானம் கொடுங்கப்பா, சந்தோஷம் கொடுங்கப்பான்னு கேட்டுப்பாரு. என் தெய்வம் செய்யாம உன்னை விட மாட்டேன். ஆமென். சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த வில்லியம் பூத் என்ற ஒரு தேவ மனுஷன் சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அநேகரை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வந்தார். கவனிங்கம்மா, கவனிங்க கவனிங்க கவனி. அவர் ஒரு முறை ஊழியத்தின் நிமித்தம், அந்த நெருக்கத்தின் நிமித்தம், துன்பங்கள் நிமித்தமாய் சோர்ந்து போய் கொஞ்ச நாளா ஊழியம் செய்ய முடியாம டிப்ரெஷன் ஆகி அவர் வீட்டிலேயே முடங்கி விட்டார். ஆனாலும் மனசுல வேதனை, ஐயோ நான் ஊழியம் செய்யாம இருக்கிறேனே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஒரு நாள் அவருக்கு ஒரு சொப்பனம் வெளிப்பட்டு அவர் தம்முடைய புத்தகத்தை எழுதி இருக்கிறார். அவர் பரலோகத்துக்குள்ள போகிறார். அங்க திரளான கூட்டங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. கவனிங்க, திரளான கூட்டம், கோடிக்கணக்கான மக்கள் அங்கே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்களா. இவர் அந்த பரலோகத்தின் அந்த வாசலை அடைந்த உடனே எல்லா ஆராதனை திடீர்னு நின்று போச்சு. மியூசிக் சத்தம், பாட்டு பச எல்லாம் நின்று போச்சு. எல்லாரும் திரும்பி பார்த்தா இந்த வில்லியம் பூத் அந்த வாசப்படி நிற்கிறாரா. இயேசு எழுந்து நின்று
Hello my son William Booth, welcome. Hello my son William Booth, welcome. சொல்லி வரவேற்று. ஆமென். முழு பரலோகமும் வில்லியம் பூத்தை திரும்பி பார்த்தது. இயேசு இறங்கி வந்து சொப்பனம் தெளிச்சு துடிச்சு இருந்தார். ஐயோ இவ்வளோ மகிமை இருக்கு, நான் விட்டுவிட யோசித்தேனே, இவ்வளோ மகிமை இருக்கு, நான் ஏமாந்து போக யோசித்தேனே சொல்லி மறுபடியும் அவர் மனச்சோர்வு நீங்கி கர்த்தருக்காய் ஊழியம் செய்து பிறகு மகிமையை பிரவேசித்தார். பரலோகத்துல மாத்திரம் அல்ல, பூலோகத்திலும் கர்த்தர் உன்னை கனம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். நம்புறீங்களா? தேவனுக்காய் ஊழியம் செய்ய ஒப்புக்கொடு. விட்டுட்டியா? மறுபடியும் ஆரம்பிச்சிரு, செய். கர்த்தர் உன் மேலதான் உன் நுகத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்ற வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் என் சிலுவை எடுத்துன்னு வரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏதாவது செய்யுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாம் கண்ண மூடி கரங்களை வைத்து நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரலோகமே உன்னை திரும்பி பார்க்கும். பரலோகத்தின் தெய்வம் உன்னை கனப்படுத்துவார். பரலோகத்தினுடைய சகலமும் உன்னை திரும்பி பார்க்கும் அளவுக்கு கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த உலகத்தை எதையோ சாதிக்க வேண்டும் என்று நீ படிக்கிறாய், வேலை செய்கிறாய், நல்லதுதான். ஆனால் உனக்காக தன் ஜீவனை கொடுத்து, உனக்காக தன் இன்னுயிரை கொடுத்து மரித்த இயேசுவுக்காக நீ என்ன செய்ய போகிற என்பதை இன்று தீர்மானித்து செல். ஹல்லேலூயா. ஒரு வாலிப பெண் ரட்சிக்கப்படாத தன் வருங்கால காதலனுக்காக இயேசுவை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு அவள் தன் காரிலே பிரயாணம் பண்ணும் போது கொஞ்ச தூரம் தான் போயிருப்பா. அந்த கார் இன்னொரு காரோடு மோதி அவள் ஸ்பாட்டிலே செத்து போனா. ரட்சிக்கப்படாத காதலனுக்காக, ரட்சிக்கப்படாத பெண்ணுக்காக அல்லது வேற எந்த காரியத்துக்காகவும் இந்த இயேசுவை மறுதலிக்காத, இந்த இயேசுவுக்காய் ஊழியம் செய்வதை விட்டுவிடாது. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் உன் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். ஆகையால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் உமக்காக ஏதாவது ஒன்று செய்ய, ஒரு ஜெபக்குழு நடத்த, ஒரு கேன்சர் நடத்த, ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம் நடத்த, ஒரு மருத்துவமனை ஊழியம் செய்ய, ஆண்டவரே கர்த்தாவே உமக்காக ஏதாவது ஒன்று செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு தேவையான கிருபையை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க அப்பா. எனக்கு இருக்கிற எல்லா விதமான கூச்ச சுபாவத்தை மாற்றி போடுங்க. நான் தைரியத்தோடு தேவனுடைய வார்த்தையை சொல்ல தேவையான அபிஷேகத்தை எனக்குள்ள கொடுமாட்டம் கேளுவாய் தரும். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரத்தை, அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உண்டாகட்டும். ஆத்தும பாரத்தினாலே அழிந்து தீர மக்களாய் மாற்று, செபிக்கிற மக்களாய் மாற்று. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. இன்று முதல் அவர்கள் உமக்காக எடுக்கிற தீர்மானத்தை நீர் நிறைவேற்றும். அவர்கள் திருப்தி ஆக்கும், கனப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக.